போய் இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு போனை கூட காணல. இங்க தானே வரணும். வாங்க, உன் கூடயே இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன அனாதை மாதிரியே விட்டுட்டு போயிருக்கீங்க. சரி, இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு கால் பண்ணியாவது நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஒரு வார்த்தை கேட்கல. வாங்க, ஐஸ் வச்சு பேசுறீங்களா? தங்கமே வைரமே வைடூரியமே நீ பேசுங்க, அப்ப இருக்கு உங்களுக்கு. ஓ, நான் என்ன உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டேனா? நம்மள தொட்டு தாலி கட்டிட்டானே, இனி நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான்னு நினைச்சிட்டீங்களா? தேன்மொழி, தேன்மொழி, இங்க இருக்கா தேன்மொழி? இங்கதான் இருக்கா. இல்ல, நல்ல வசதியா இருப்ப போலக்க. அதனால தானே 3 வருஷம் வீட்டு பக்கம் கூட வராம இருந்துக்கிட்டா. அம்மாவா நல்ல காரியமா பிடிச்சதே பிடிச்சா புளியங்கப்பா தான் பிடிச்சிருக்கா. உங்க அப்பா வாரத்துக்கு பூமி குதிச்சிட்டு கிடக்காவ. கல்யாண மதன்ல இருக்குடி. வழங்காத சின்மங்கள். இடி காக்காச்சி, நீ ஏன் நின்னுக்கிட்டு இருக்க? அவளை கூப்பிடு. கூப்பிடுறேன். தேன்மொழி, தேன்மொழி. யாரு? நாதா, தங்கமொழி. இவங்களா? ஏம்மா தேன்மொழி, இப்பதான் உங்களுக்கு என்ன கண்ணு தெரிஞ்சதில்ல? அப்படியே மறந்துட்டீங்கல்ல? பெத்த பிள்ளை அப்படியே மறந்துட்டீங்கல்ல? ஏன் தங்கமே, தங்கமே, தங்கமே. அம்மா, 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 அம்மா. அம்மா, சத்தி, எப்படிமா இருக்க? இருக்க. அவளுக்கு என்ன, நல்ல இடத்துல தானே வாக்கப்பட்டிருக்கா. பாட்டாச்சு, கிளம்புமா. இப்பதானே அம்மா வந்திருக்காவ, பாக்கட்டும். நம்ம ஊருக்கு பஸ் கிடைக்காது, பாத்துக்கிடுங்க. தென்மொழி, இவங்க பேச்சுல மயங்கிறாத தென்மொழி. இவங்க வெறும் பேசும். நம்பிராத தென்மொழி. வாழ்க்கை மறுபடி இழந்தாத சொன்னா கேளு. இதெல்லாம் நம்பாத தென்மொழி. என்ன பார்க்காமலே இருந்துட்டீங்கல்ல 3 வருஷம். அண்ணதான் சொன்னா, அவ நல்ல வசதியான இடத்துல வாக்கப்பட்டிருக்கா, அவ சந்தோஷமா இருக்கட்டும், நாம போய் தொந்தரவு பண்ணி அவ வாழ்க்கைக்கு இடஞ்சலா இருந்துடக்கூடாதுன்னு சொன்னா. எங்களால அவ வாழ்க்கைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதும்மா. நாங்க காசு பலம் இல்லாதவங்க. நீ பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டிருக்க, எங்களால ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா என்னம்மா செய்ய முடியும்? ஆமா, கோடீஸ்வரங்க தான், மனசளவுல இல்ல. என்னம்மா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அம்மா, அப்பா எங்கம்மா? எப்படி உன் முகத்துல முழிக்கணும் வராம இருக்காவ பாத்துக்க. ஏம்மா, அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்மா. உன்னை எப்படிமா பார்க்க வர முடியும்? உன்னை 3 வருஷமா எட்டி பார்க்கல, இப்போ வந்து எட்டி பார்த்தா என்ன நினைப்பியோ அப்படின்னு அப்ப வராம இருந்துக்கிட்டாவ. பெத்த பிள்ளை எனக்காது அப்படி நினைக்குமாமா. நீங்க ஒரு நாளாவது என்ன வந்து பார்க்க மாட்டீங்களா? நான் எத்தனை நாள் ஏங்கினேன் தெரியுமாமா? இன்னைக்கு வருவீங்க, நாளைக்கு வருவீங்கன்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்தேன். ஏமா, இங்க எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை மாதிரி வருமாமா. இங்க எல்லாரும் ஒரு நல்லதனமா பாக்குறாங்க. பணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. வேற என்னமா வேணும்? இது ரெண்டும் போதாதா? இது படிச்சுக்கிட்டு இருக்கியாம படிக்கியா? ஆமாமா, 4வது வருஷம் படிச்சிட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் முடிஞ்சிட்டுனா நான் டாக்டர் ஆயிருவேமா. அடுத்த வருஷம் டாக்டர் ஆயிருவியா? ஆமாமா, இப்பவே நான் டாக்டர் மாதிரிதாமா. அடி, நீ சொல்லும் போதே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என் புள்ள டாக்டரா? என் புள்ள டாக்டரா? ஏமா புண்ணா என் புள்ள டாக்டர் எனக்கு சந்தோஷமா இருக்காதா? நான் திக்கு முக்காடி போனேன்ப்பா. நிஜமாவே நீ டாக்டராமா? என்ன பார்த்தா எனக்கு தெரியலையாம்மா. வேண்டாம் தேன்மொழி, வந்திருக்கவங்க சீனட வரிகள் நம்பாத. உன்னை பார்த்தாலே தெரியுத, பணக்கார வீட்டு பொம்பளை மாதிரிலாம் இருக்க. ஆளே மாறிட்டியம்மா, கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கிய. டாக்டர் இருக்கலாமா, நான் அப்படித்தானே இருப்பேன். டாக்டர், இங்க வேலை பார்ப்பேன், வெளிநாட்டுக்கு போறியா? இலவசமா இங்கதான் பார்க்க போறேன்னு சொன்னா அன்னைக்கு ஆனந்தி சிரிச்ச மாதிரி அம்மாவும் சிரிச்சிட்டா. ஆமா, வெளிநாட்டுக்கு தான் போறேன். தேன்மொழி, உங்க ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பார்க்க போறேன்னா? இங்கதான் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்கே பார்க்க வேண்டியதானே? ஆமாமா, இங்க ஆஸ்பத்திரிக்கு போய் எதுக்கு நீ வெளியில வேலைக்கு போனா? இங்க லட்சமா சம்பத்தி பண்ண முடியுமாமா? என்னமா சொல்லுத? அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, சீப்பா நினைச்சிருவாங்க. இதுக்குதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன்றாங்க. ஆமா, வெளிநாட்டுக்கு போனாதானமா கை நிறைய சம்பத்தி பண்ண முடியும். இங்கெல்லாம் அவ்வளவா கிடைக்காதுமா. தென்மொழி, இங்கெல்லாம் 10, 40,000, 50,000 சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. என்னது, 40, 50,000 சம்பளமா? கூடதாமா கிடைக்கும். தாயே, 40, 50 நான் ஒரு மாசம் வயக்காடு எடுத்துருவானே ஒரு மாசத்துல. கொஞ்சம் டாக்டர் படிப்புனா சாதாரணமா நினைச்சியாமா? தென்மொழி, அம்மா நிஜமா 40, 50 கிடைக்குமா? இங்க வேலை பார்த்தாதான் 40, 50 கூடயே கிடைக்குமா? ஆனா வெளிநாட்டுக்கு போனா லட்சமா கிடைக்கும். மாசம் 7 லட்சம் 10 லட்சம்னு கிடைக்கும். வருஷத்துக்கா? ஐயோ அம்மா, மாசத்துக்குமா? என்ன தாய் சொல்லுத? மாசம் 7 லட்சம் 10 லட்சம் கிடைக்குமா? சும்மா நான் படிக்கணும் ஆசைப்பட்டேன். எல்லாம் காரணமா தான்.
இப்ப புரிஞ்சா படிப்போட அருமை. அதுக்குதான் படிக்க வைங்கன்னு நீங்க படிக்க வைக்க மாட்டேன்ட்டீங்க. அங்க படிக்க வச்சிருந்தா நான் அப்பமே ஃபர்ஸ்டே முடிச்சிருப்பேன். இன்னத்துக்கு 50,000 அதான் சம்பளம் வாங்கியிருப்பேன். நான் இதை சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நம்ம ஊர்ல அந்த சுப்பேன மூலம் அந்த காலேஜ் எல்லாம் முடிச்சா பிறகு என்ன வேலைக்கா போனா இந்த வீட்டுல பிள்ளைல பாத்துக்கிட்டு இருக்கா அப்படி நினைச்சு விட்டேன். அம்மா அந்த படிப்பு வேற, நான் படிச்ச படிப்பு வேற. நான் ரொம்ப கூட படிப்புமா. ஆத்தி 7 லட்சம் 10 லட்சம் வரும்னா இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ராசி மேலும் மேலும் கோடீஸ்வரலாம் ஆயிட்டே இருக்காவ. இப்ப நம்ம தங்கச்சால இந்த வீடு கோடீஸ்வரங்களா ஆக போறாங்க. இந்த வீட்டுல வேற படிச்சவங்களே இல்லையாங்க. இங்க எல்லாருமே படிச்சு பிசினஸ் வேலை பாக்குறவங்க தானே. ஆனா என் தங்கச்சி மாதிரி டாக்டர் இல்லையே. என் தங்கச்சி நம்ம கை தான் வைக்கணும். ஒரு நிமிஷத்துல 1000-2000 சம்பாத்தி பண்ணிடுவாள. உங்க அண்ணன் சொல்லுது நெசமாமா? ஆமாமா, நம்ம ஊர் டாக்டர்லாம் பாக்கலையா? சும்மா காய்ச்சல்னு போனா சும்மா லேச தொட்டு பார்க்காவ 500-1000 ரூபாய் வாங்கிருக்காவல. ஆமா தாயி. ஏன் தாயி நம்ம ஊர்ல ஒரு ஆஸ்பத்திரி இல்லையே, அங்க ஒரு ஆஸ்பத்திரி போட்டானே. சரிம்மா, இந்த ஒரு வருஷம் இருக்கலாம் பார்க்கலாம். உன்னை நினைச்சா பெருமையா இருக்குப்பா. நான் உங்க அண்ணனே படி நான் எங்க படிச்சேன்? இந்த தங்கமேலி நீ போகும்போது போன, அதுக்கப்புறம் இந்த காதலி கத்திரிக்கான்னு போயிட்டா. அத்தா என் மோவல பாரு எப்படி படிச்சுக்கா பாரு. நீ ஏன் படிச்சிய? என்ன ஈசக்கு மோவன போய் பார்த்துட்டு அந்த சாமல் பை முன்னாடியே அலைஞ்ச. நீ இப்ப என்ன நான் என் மோவன கட்ட போறா நான் கை வச்சுட்டு போயிட்டானே. அத்த தேவலாம பேசாதீங்க அத்த. நீங்க அம்மா சரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்காவ. என் மோவல பாரு எப்படி படிச்சுக்கா பாரு. என் மோவ காட்டுசிக்காவே நீ. என் மோவதாமா தேன்மொழி அப்பமே புத்திசாலிதான். அப்பவே துருன்னு வருவா, புக்கும் கைமாதான் அலைவா. ஒன்ன மாதிரி எவன் மேலே போலாமா? புள்ளைல இப்படி கூரோட இருக்கணும். என் மோவல பாரு எவ்வளவு பெரிய வீட்டுல வந்து வாக்கப்பட்டிருக்கா பாரு. படிச்சா இந்த எவ்வளவு பெரிய வீட்டுல வந்து வாக்கப்பட்டிருக்கா. இன்னைக்கு இந்த குடும்பமே என் மோவல நம்பி தானே இருக்குது. சும்மாமா இந்த வீட்டாளர்கள் படிக்க வச்சாங்க. எல்லாம் ஆதாயமா தான் படிக்க வச்சிருக்காங்க. இனி என் மோவ மாசம் 7 லட்சம் 10 லட்சம் சம்பாத்தி பண்ணுவாளே. அது எங்க கொண்டு கொடுப்பா? அங்க தானே கொண்டு கொடுப்பா. ஆதாயம் இல்லாம படிக்க வைப்பாவல. வருஷத்துக்கு 5 லட்சம் 6 லட்சத்தை கொடுத்துட்டு மாசம் 7 லட்சம் 10 லட்சம் வாங்கிடுவாள். என்ன அவளுக்கு மாப்பிள்ள கையில கொடுப்பியா இல்ல கொண்டு கொடுப்பியா? எல்லாத்தையும் இங்கதான் கொடுக்கணும்னா எப்படி இந்த வீட்டுல 10-20 பேர் இருப்பாவல. அவளுக்கு நீதான் சம்பாத்தி பண்ணி கொடுக்கணுமா? ஐயா அம்மா அப்படிலாம் இல்லம்மா. இங்க எல்லாருமே நல்ல சம்பாத்தி தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் உன் சம்பாத்தியத்துக்கு ஈடாகுமா? யாரோ பெத்து யாருக்கோ நீ சம்பாத்தியம் பண்ணணும்னு இருந்திருக்கு. என் வயிற்றுல பிறந்துட்டு இந்த வீட்டை தான் சம்பாத்தி பண்ணி கொட்டணும்னு இருந்திருக்கு பாரா. ஐயா அம்மா அதெல்லாம் பெற பேசிக்கலாமா? உள்ள வாங்க. அம்மா பெரிய வீடா இருக்க, உன் மாப்பிளைக்கெல்லாம் பங்கு உண்டு அப்படி? அம்மா அதெல்லாம் எதுக்கு? அவங்க சம்பாத்தி பண்றதுக்கு எவ்வளவு பெரிய வீடுனா எடுக்கலாம். ஐயோ வாங்கம்மா. ஆமாமா கவர்மெண்ட் உத்தியோகம்னா சும்மாவா? ஏ தாயே எவ்வளோ பெரிய ரூமே. படுக்கிறதுக்கு மட்டுமா இவ்வளவு பெரிய ரூமே? ஆமாமா இதான் என் ரூம், எங்க பெட்ரூம். ஏ அப்ப பஞ்சு மெத்த மாதிரி இருக்குதே. பஞ்சு மெத்ததாமா ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்காங்க. எங்க வீட்டுள்ளவங்க எனக்காக ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்கம்மா. கீழே படுத்தா எனக்கு ஒத்துக்கிடாதுல்ல, அதான் இங்குள்ள மெத்த வாங்கினாலும் எனக்கு ஹீட் ஒத்துக்கிடாது. அதான் இத ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்கம்மா. அப்ப எக்கச்சக்க விலை இருக்குமே. ஆமானே, இந்த மெத்த மட்டுமே 5-6 லட்சம்னு சொன்னாங்க. கட்லு வேற தனியா. கட்லு மெத்தையும் சேர்ந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். 10 லட்சம் ரூபாய அவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லுதால. அதி கெட்டுக்கிட்டா இருக்கும் போலுக்க. ஏம்மா கேட்டில 10 லட்சம் ரூபாய் கட்லும் மெத்தையும் போகும்போது தூக்கிட்டு போயிட வேண்டியதான். நீ கேட்டா உன் தங்கச்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா, அண்ணனுக்கு இல்லன்னு சொல்லுவாளாங்க. உனக்கு இந்த கட்லு வேணுமா? என்ன தங்கச்சி கிட்ட இருந்து எதை கேட்கணும் விவசாயம் இல்லையா? அவன் தங்கச்சிட்ட கேட்கான். ஏன் அண்ணனுக்கு தங்கச்சிட்ட கேட்க உரிமை இல்லையாங்க? இங்க பாரு அண்ணன் தங்கச்சிக்குலாம் 1000 இருக்கும். நீ இந்த ஊர்ல இருந்தே கோல் விட்டு தரையில வச்சுக்கிடாத கேட்டியா? மூஞ்சி மோரையில பேசுற பா, வெளிய போய் நின்னு பா. அம்மா எதுக்கு அவளை பேசுறீங்க? பாரு அவ அண்ணன் அவகிட்ட பேசுறான், இவளுக்கு என்னமா? ஏன் நான் என் தங்கச்சிட்ட கேட்க கூடாதா? இல்ல நான் கேட்டா தரமாட்டேன்னு சொல்லுவாளா? இங்க பாரு யா மோவா 10 லட்சம் ரூபாய் கட்டல பச்சிட்டு இருக்கா. உன் அப்பனால ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு கட்டல வாங்கி கொடுக்க முடியுமா? வாயை மூடிட்டு நில்லு. என்ன ஐயோ விடுங்கம்மா, அவ பாவம், அவ என்ன சொல்லிட்டா விடுங்களே. இப்ப என்னனே உனக்கு இதே மாதிரி கட்டல வேணும் அவ்வளவுதானே? எங்க வீட்டாளி இப்ப வந்துருவ, அவட்ட சொல்லி புதுசே வாங்கி தர சொல்றேன். பாத்தியால உன் தங்கச்சி கேட்டதை வாங்கி கொடுத்துட்டாளே. மாப்பிள்ளை எப்போ வருவாவ? அவிய கூட வேலை பார்க்க ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போயிருக்காவ. ஐயா நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பவ. அவளுக்கு துட்டு ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் கேட்டா போதும், இல்லன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்போ வீட்டுல ஒரு ராஜ்யம் தானே சொல்லு. இதுக்கு தனி சாமத்தி வேணுமே. ஆமாமா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவளுக்கு நான் தான் உசுறு. இப்ப கூட கல்யாணத்துக்கு 30 பவுன் நகை போட்டாங்கன்னா பாத்துக்கையே. என்னது 30 பவுன் நகை போட்டாவளா?
ஆமாமா, நீதான் வச்சிருப்ப, பத்திரமா வச்சிருக்கலாமா? இல்லம்மா, மீனா அத்தை கிட்ட தான் இருக்குது. எதுக்கு அவகிட்ட கொடுத்து வச்சிருக்க? என்கிட்ட தான் இருந்தது, ஏதோ எலெக்ஷனுக்கு தேவைப்படுதுன்னு வாங்கிட்டு போயிருக்காங்கம்மா. ஏமா, படிச்ச பிள்ளை தானே, அறி வேண்டாம், யார்கிட்ட நகர்த்தி கொடுத்துருக்கியா? சரி, ஃபாலோ போட்டோம், ஒன்று வாங்க வழியை பாருன்னு. அது வந்து அம்மா, இவ எப்படி சொல்லுவா? அத 30 போல போட்டதே அந்த மீனா அக்கா தானே. அதை விடுமா, அவங்க திருப்பி தந்துருவாங்க. சரிம்மா, சாப்பிட்டதுக்கு ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம், உங்க அப்பா போட்டுட்டு வந்தேன், நான் காலம்பரை வீட்டை பக்கம் போறேன், ஒரு நாள் வாங்க என்ன வீட்டுக்கு. சரிங்கம்மா. மாப்பிள்ளை தம்பிக்கிறவ இருங்கம்மா, போனை போடுறேன், நீங்க வந்திருக்கேன்னு சொன்னா சந்தோஷத்துல ஓடி வந்துருவாங்க. நான் இப்ப போனை போட்டு உடனே வர வைக்க. ஏதோ உடம்பு சரியில்லையில பார்க்க போறேன்னு சொன்ன, அதெல்லாம் நான் கூப்பிட்டா உடனே வந்துருவாங்கம்மா. சரி, அப்போ வர சொல்லு, நாங்களும் வந்ததே வந்துட்டோம், மாப்பிள்ளைய பார்த்துட்டே போறோம். தென்மொழி, என்னண்ணே? என் கல்யாணத்துக்கு செயின் மோதிரம் பிரேஸ்லெட்லாம் போட்டணும்னு சொல்லிவிட்டேன். ஆமா, தங்கச்சி பணக்காரியா இருக்கான்னு ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். சொல்லிவிட்டேன், ஒழுங்கா அண்ணனுக்கு போட்டுரு. அதோட உனக்கு போடாம இருப்பா, உனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சி, உன் கல்யாணத்துக்கு போடாம இருப்பாளால கூர்கட்ட பயல. அதுக்கு என்ன, போட்டுட்டா போச்சுது, போடுறேனே. ஆதிரா எந்திமா, ஆதிரா எந்திமா. ஏமா, மாப்பிள்ள உன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்காமா, வந்து முகத்தை பாருமா, சரியாயிருவாங்க. உன் குரலை கேட்டா மாப்பிள்ள சரியாயிருவாங்கம்மா. ஏமா, கண்ணை தேரமா. ஆதிரா, அவன் உசுரே நீதான். அவன் ஆதிரா என் உசுரு, ஆதிரா என் உசுருன்னு சொல்லுவான். அதை எல்லாரும் சொல்ற மாதிரி நினைச்சிட்டேன். ஆனா சாவர நிலைமையில கூட உன் பேரை சொல்லிட்டு இருக்கான் பாரு, இதுதான் உசுரு. இங்க பாரு, அந்த உசுரை காப்பாத்த வேண்டியது உன் கையில தான் இருக்கு. எந்திரிச்சு வா ஆதிரா. ஆதிரா, எந்த ஆதிரா? இங்க பாரு, என் தம்பி அங்க போராடிட்டு இருக்கான், வா ஆதிரா. என்ன நீ தாண்டி அவன் உசுரு, எல்லாமே நீதான். உன் குரலை கேட்டாலே அவன் எந்திரிச்சிருவான், வா ஆதிரா. ஏமா எந்திமா, ஏமா எந்திமா. ஆதிரா, பொண்ணுத்தர உன்னை தேடிக்கிட்டே இருக்கான், சீக்கிரம் வா ஆதிரா. நான் ராசி இல்லாதவ, அந்த பொண்ணுத்தர எனக்கு வேண்டான்னு உங்க எல்லார்கிட்டயும் சொன்னனே, இப்ப புரியுதா? நான் எதுக்கு அவங்களை ஏத்துக்காம இருந்தேன்னு இப்ப புரியுதா? தெரியும், என் ராசிக்கு எந்த நல்லவங்களும் என் கூட இருக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை வந்து சரின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா செஞ்ச பாவம் என்ன ஆட்டி படைக்குது. அத்த, அவர் ரொம்ப நல்லவர்த்த, ரொம்ப நல்லவர். இந்த பாவிய பார்க்க வேண்டாம், நான் செஞ்ச பாவம் தான், நான் அவட்ட மூடி மறைச்சதான் அவர் இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. என்ன பேச்சு பேசுற? உண்மையதான் சொல்றேன், பொண்ணுத்தல 100% உண்மையானவர். அவர் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு 100% உண்மையா இருக்காரு. ஆனா நான் மூடி மறைச்சிட்டேன்ல. அவட்ட எல்லாம் உண்மை சொல்றேன்னு யாரு கேட்டா? அதுக்கப்புறம் அவர் என்னை ஏத்துக்கிட்டான்னா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்ப நான் செஞ்ச பாவம் தான் அவருக்கு இந்த நிலைமைக்கு வரக்கு காரணம். நான் செஞ்ச பாவம். இப்போ வந்து என்ன பார்க்க சொல்றீங்களா? இருக்க உசுரம் ஒரேடியா போறதுக்கா? நான் மாட்டேன். அவர் உசுரோட இருக்கணும், அவர் மட்டும் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். அப்பா, நான் சொல்லிட்டேன், நான் செத்தே போயிடுவேன். என்னம்மா பேசுற? இதுல ஒண்ணு இல்லம்மா. எதுப்பா உண்மை இல்ல? அவரே உண்மையா காதலிக்கிறாரு, உண்மை இருக்குது, அவர்கிட்ட நேர்மை இருக்கு. என்கிட்ட காதலிக்கிறது தப்பு இல்லப்பா, அதை மூடி மறைக்கிறதப்பா தப்பு. முட்டாள் மாதிரி பேசாத. எதையுமே உன்னை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவன் ஸ்ட்ரிக்ட்டா என்கிட்ட சொல்லிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா, இப்ப நீ மட்டும் உண்மையா இருக்க நினைப்பியா? நாங்க எங்க தம்பிக்கு உண்மையா இருக்க நினைக்க மாட்டோமா? எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லலாம் தான் நினைச்சோம். நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவளை பத்தி எதுவும் பேசக்கூடாது. ஒருவேளை பழைய காலத்துல என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் எனக்கு கிடையாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான். என் தேன்மொழியை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு எங்க மேலேயே கோவப்பட்டுட்டான். இதையும் மீறி நாங்க எப்படி சொல்ல முடியும் சொல்லு? நீ சொல்ல போனாலும் ஒன்னையும் சொல்ல விட்டுருக்க மாட்டான். அவன் கடந்த காலத்தை பத்தி நினைக்கிறதே இல்ல. இப்போ நீ அவனுக்கு சொந்தமானவா, பொண்ணு தலைக்கு ஆதிர சொந்தமானவா, அத மட்டும்தான் அவன் நினைக்கிறான். இப்போ நீ அவன் மேல காட்டுற பாசத்தையும் காதலையும் மட்டும்தான் அவன் விரும்புறான். அவனுக்கு காதுக்கெல்லாம் வரதான் செஞ்சிருக்கோம், ஆனா அவன் பேச எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் உசுரு, நீ அவனை விரும்புறான். வாதிரா, அவனை வந்து பாரு ஆதிரா. ஆமாம்மா, மாப்பிள்ளை வந்து பாருமா. அப்போ அவங்க என்ன பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? சத்தியமா தெரிஞ்சுக்க மாட்டான். நீ நினைச்சிட்டு இருக்க அவன் காதுகளும் போக இருக்கும் நினைச்சிட்டியா? அதுக்கப்புறமும் உன்னை நேசிச்சுட்டு இருக்கான் பாரு, அதுதான் காதல். உசுறு போற நிலைமையில கூட
இப்பவும் உன் பேரை சொல்லிட்டு இருக்கான் பாரு, அதுதான் காதலு. ஆதிரா வந்து அவன்கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லு. அப்புறம் பாரு அவன் எப்படி கண்ணு திறப்பான்னு பாரு. அப்படியா? நான் போனா கண்ணை திறந்துருவாங்களா? நான் போனா அவங்க கண்ணை திறந்துருவாங்களா? என்ன பாப்பாங்களா? என்கிட்ட பேசுவாங்களா? ஆமா, நீ போனா அவன் கண்ணை திறப்பான், நீ போனா உன்கிட்ட பேசுவான். அதான் நீ போக முடியாது. ஆதிரா வா கிளம்பலாம். வா மாதிரா, வா எந்திரிச்சு வா. மரியாதையா நீங்க 2 பேரும் போயிட்டீங்கன்னா நல்லது. இந்த ஹாஸ்பிட்டலே என் கண்ட்ரோல் தான். 2 பேரும் கிளம்புங்க கிளம்புங்க, எனக்கு நிறைய பேச வேண்டியிருக்கு.